என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன். இவர்கள பத்தி இன்ச் பை இன்ச் எனக்கு தெரியும். காரணம், மகர ராசிக்காரர்கள் ரொம்ப சுத்தமானவர்கள், ரொம்ப நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள்னு சொல்லலாம். இப்போ குரு இவர்களுக்கு 6ஆம் இடத்தில் இருந்தார். நெறைய மகர ராசிக்காரர்கள் 2025 டூ 26 நெறைய தங்க நகையெல்லாம் கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணுறது, தங்க நகையை பிளட்ஜ் பண்ணுறது, சில பேர் நகையை வித்திருப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த வருடம் குரு பகவான் 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடம் என்பது திருமணஸ்தானத்திற்கு வருகிறார், காதலுக்கு வருகிறார். காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. அதெல்லாம் இப்படிதான் சுத்திட்டு இருந்த ஆட்கள் நீங்கெல்லாம். உங்களுக்கெல்லாம் எங்க சார் எப்போ பார்த்தாலும் வேலை 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 கொடுத்தே கொள்றாங்க சார் இந்த கம்பெனியில். லஞ்சில் கூட சாப்பிட்டுட்டே யோசிக்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு போகிறான் சார் என் பாஸு. சாப்பிட்டுட்டே யோசிச்சுட்டு வாங்க, சாப்பிட்ட அப்புறம் பேசலான்னு சொல்கிறான் சார். அப்போது கூட எனக்கு நிம்மதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ என்ன ஆகும்னா, என்னமோ தெரில, உங்கள் பாஸ் வெளியூர் போயிட்டாரா, இல்லை உங்களுக்கு ஒரு சுதந்திர காற்றை நீங்கள் சுவாசிக்க போகிறீங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது நிறைய பேர் அப்படி தூக்கி அப்படி ஃபாரினில் வச்சுருவார் குரு. இந்த என்ன வேணும் உனக்கு, கனடா போறியா, இந்த போ கனடா போயிரு, இந்த ஆஸ்திரேலியா போயிரு, அந்த மாதிரி ஒரே தூக்கி மேலே வச்சுருவார். அடுத்ததாக குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, 7ங்கிறது இன்னோவேஷன், புதிய புதிய சிந்தனைகள்லாம் உங்களுக்கு வரப்போகுது, இன்னோவேட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரப்போகிறது, நடக்கும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க, வேற வேற இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும். 7ஆம் இடத்து குரு பகவான் 7லிருந்து 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். மகர ராசிக்காரர்களுக்கு லாபம் வரும் வழியை கண்ணில் காட்டி விடுறார். லாபங்கள் வரும் வழி தான் லாபம். இது இப்படி பண்ணால் பிஸ்னஸில் லாபமே வராது, பிஸ்னஸே ஓடாது. பிஸ்னஸ் ஓடுவதற்கான வழிகளை தருகிறார். அடுத்து மகர ராசிக்காரர்களுடைய உடம்பை தான் பார்க்குறார். குரு பகவான் என்ன பண்ணுறார், வேர் இஸ் மகர ராசி, ஐ வாண்ட் டு சி அப்படிங்கிற மாதிரி. விருச்சிகத்துக்கு அப்புறம் உங்களை தான் பார்க்குறார். உடம்பை பார்த்து உடம்பில் இருக்கிற ரோகங்கள் எல்லாம் சரியாகிற மாதிரி, வியாதி கடன் கஷ்டமெல்லாம் சரியாகிற மாதிரி உடம்பை பார்க்குறார். இப்போ புத்துணர்ச்சி கிடைக்குது. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு எந்திரிச்சு ஓடணுங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. ராசியை குரு பார்க்கிறார். அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் என்பது உங்களுடைய இளைய சகோதரம், 3ஆம் இடம் என்பது உங்களுடைய தைரியம். இதெல்லாம் குரு பார்க்கிறார். அப்போது எதெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ, சென்றதினை மீளாது, போனால் போயிட்டு தொலைங்க சார், புதுசாக எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து ஆட போகிறேன், இனிமேல் பாருங்கள் என் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரேன்னு பாருங்கள், பழைய கதை எதுவும் பேச போகிறதில்ல, இனிமேல் நான் புதுசாக வாழ போகிறேன் போன்ற. இப்போ சில பேர் ஜிம்முக்கு போவீங்க, டைவர்ஸ் ஆனவங்கெல்லாம் போடா டைவர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டு போடா, இனிமேல் புதுசாக ஒரு வாழ்க்கை, அது எனக்கான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வரும். மகர ராசிக்காரர்களுக்கு நான் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சீர்பட போகிறது. வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நிமிடங்கள் தான் என்பது உங்களுக்கு தோணப்போகிறது. உங்களுக்கு அப்போ தான் இந்த ரியாலிட்டியே புரியும். நம்ம எப்போ பார்த்தாலும் லாங் டேர்ம் பற்றி கவலைப்படுறோம். நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம வி ஆர் ஒரியிங் அபவுட் த என்ன சொல்கிறது, வி ஆர் ஒரியிங் அபவுட் த ஃப்யூச்சர், நமக்கு என்ன நடக்க போதோங்கிற பயம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த நிமிடத்தை எப்படி பயனுள்ளதாக கழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்க போகிறீங்க. மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலனை காண்பீர்கள். ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வருடம் உங்களுடைய ட்ரெண்ட் சேஞ்சிங் இயர். இப்போ மாணவர்களுக்கு தான் அவங்களுக்கு படிப்பெல்லாம் எப்படி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஆனால் ராசியை குரு பார்க்கறதுனால உடம்புல ஒரு தேஜஸ் மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எரிகின்ற தரலை போல், நான் 100 வாங்கணும், சென்டம் அடிக்கணும், சென்டம் அடிக்காமல் தூங்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறியெல்லாம் வரும். ஸோ பிரமாதமான ஒரு இடமாக இருக்கும். 100க்கு எவ்வளோ மதிப்பெண் தரலாம்? 100க்கு தாராளமாக 94 மார்க் தரலாம். பிரமாதமாக இருக்கு. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான்.
பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர்தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்கு. குரு நல்லா இருக்கும்போது என்ன ஆகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்க, எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க, இதெல்லாம் பண்ணுங்க. பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கோளோ மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கோளோ நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். சுவாமிஜி, உங்கள் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட நான் வாழ்ந்திருக்கிறேன் 10-15 வருஷமாக. எனக்கு உங்களை தெரியும். இந்த சனி வந்து உங்களை என்னெல்லாம் படாதபடுத்தினாருன்னு தெரியும். இவர்கிட்ட தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் இருந்தார். 7ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா ரொமான்ஸ். இந்த 7ஆம் இடம் என்பது காதல். சார் வேலை பார்க்குறோம், வேலை பார்க்காதனால ஒன்று இருக்கா, எப்போ பார்த்தாலும் போர் போர் போர்னே சுற்றிட்டு முதல்வனே வனே அந்த மாதிரிலாம், வாலினோசை கேட்ட தலைவா வளையலோசை அந்த மாதிரிலாம். என்ன திடீர்னு நல்லா இருந்த மனுஷன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, இப்போதான் அவர் நல்லா இருக்காரு, சும்மா இருங்க கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. 7ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது கம்பெனி ப்ராஜெக்ட்டு மீட்டிங்கு ஆடிட்டுன்னு பிஸியாக சுற்றிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு 1 மாதம் என் ஒய்ஃப்காக நான் வாழ போகிறேன், ஒய்ஃப் கூட சேர்ந்து சுற்ற போகிறீங்க, ஒரே குற்றாலம் தான், கொடைக்கானல் தான், ஆல் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணு, நான் எதுலேயும் இன்வால்வ் ஆக போகிறதில்ல, ஐ எம் டேக்கிங் ப்ரீத், ஐ எம் டேக்கிங் லீவ் ஃபார் another 10 days அப்படிங்கிற மாதிரி. சில பேர் ஃபாரின்லாம் போவீங்க, குளிர் பிரதேசங்களுக்கு போவீங்க, கடல் பிரதேசங்களுக்கு போவீங்க, அங்கே போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வருவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். எங்கே சார் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போகிறேங்கிறீங்க, அப்புறம் ஃபன்னு பண்ணுறாங்க. ஏங்க நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ 7ஆம் இடத்துல ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய இது வரைக்கும் ஃபஸ்ட் ஹனிமூன் போகாதவங்க செகண்ட் ஹனிமூன் போங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு புத்திர பிராப்தி கிடைக்கின்ற நேரம். 7ஆம் இடத்துல குரு காதல் ரொமான்ஸுங்கிற இடத்துல உச்சம் பெறுகிறார். அதனுடைய பரிசாக குழந்தை கொடுத்துருவார். அப்போது சுற்றுலா முடிச்சுட்டு திரும்பி வரும்போதெல்லாம் நல்ல செய்தியோடு வருவீங்க. அந்த மாதிரிலாம் நடக்கும். 7ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களோட 11ஆம் இடம் என்பது என்னென்னா உங்களுடைய லாபஸ்தானம். அது குரு பார்க்கும்போது லாபம் அதிகரிக்கிறது. உங்களுக்கு லாபம் அதிகரிக்கிறது. அதே மாதிரி உடம்பை பார்க்குறார் குரு பகவான். மகரத்தை பார்க்கிறார். ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை பார்த்தார் குரு, அடுத்து வேரிஸ் மகர ராசி அப்படின்னு பார்த்து மகரத்தை பார்க்குறார் குரு பகவான். மகரத்தை குரு பகவான் பார்க்கும்போது என்ன ஆகும்னா உடலில் இருக்கிற ரோகங்கள் சரியாகும். கிட்னி, லிவர் பிரச்சனை, அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சரி. சில பேருக்கு யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் கூட சரியாயிடும். அடுத்ததாக 3ஐ பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி, 3ஆம் இடம் என்பது உடன் பிறந்தவர்கள், 3ஆம் இடம் என்பது இதெல்லாம் மிக முக்கியமான ஸ்தானம். அதை குரு பகவான் பார்க்கையிலே 200% என்ன ஆகிடும்,
உங்களுடைய முயற்சிகள்லாம் வெற்றி பெற்றுவீங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. மகர ராசிக்காரர்கள் இந்த நேரங்கள்ல சுயதொழில் ஆரம்பிச்சா சிறப்பா இருக்குமா சுவாமி? மகர ராசிக்காரர்கள் 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப். இந்த நேரம் சுயதொழில் ஆரம்பிச்சவங்க பார்ட்னர்ஷிப்புக்கு போகணும்னு தான் நான் சொல்வேன். 7ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சந்திரனுடைய வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெறும்போது 200% ஒரு நல்ல பார்ட்னர் வருவாங்க. பெரும்பாலும் லேடி பார்ட்னராக வருவாங்க. பெரும்பாலும் அவங்க வந்து சந்திரனுடைய அனுகிரகம் பார்வதி தேவி பெயர் கொண்டவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் காடஸ் இவங்க இருக்காங்கல்ல, துர்கை, அவங்க பேர் கொண்டவங்களா இருப்பாங்க. பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் கிடைக்க போறாங்க. சூப்பரா இருப்பீங்க. இவர்களுக்கு வேற என்னென்ன யோகங்கள்லாம் காத்திருக்குது? இவர்களுக்கு ராசியவே குரு பார்க்கிறார். அதே மாதிரி மகர ராசிக்கு ராசியில் தான் ராகு வரார். இனிமே தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. இது இப்போ இல்லை, டிசம்பர் 6க்கு அப்புறம். இது வரைக்கும் கும்பத்தை படுத்திட்டு இருந்த ராகு இப்போ உங்கள்கிட்ட வரான். உங்கள் நற்பெயர் கிடப்போகுது. இதில் ஒரு ராசி பாருங்க, கடவுள் உங்கள் மேலே ரொம்ப பிரியமானது. நீங்கள் தான் மனதிற்கு பிடித்த மகர ராசியாச்சே. உங்களை குரு பகவான் இப்படி பார்க்குறாரு. பார்த்து அந்த ராகுவை குரு பார்த்துடுறார். குரு பார்த்துட்டா கெட்ட ராகு நல்ல ராகுவாக மாறிடும். அதாவது குரு சண்டால யோகத்தை கொடுப்பான். அப்போ என்ன ஆகும்னா, சும்மாவே பணம் வர்றது எல்லாம் நடக்கும். ஒரு லைசன்ஸ் கிடச்சிரும். சும்மாவே எல்லாம் பிஸ்னஸாக வரும். ட்ரஸ்ட்டு வரும். அப்படிலாம் எல்லாம் வரும். ரொம்ப நல்லா இருக்கு போறீங்க. குரு சண்டால யோகம் ஒர்க் அவுட் ஆக போகுது. அடித்தூள். சுவாமிஜி, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாளா இருந்து வந்த பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகுமா? ஆமாம், 200%. 7ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது நாட் ஒன்லி திருமணம், மறுமணம் ஆல்சோ. சில பேர் பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிருக்கும். 2வது திருமணம் நல்லபடியாக நடக்குமா? என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு எனக்கு கிடைப்பாளா போன்ற கேள்விகள்லாம் இருக்கும். அதெல்லாம் கூட உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது சர்வ காரிய, அதாவது முக்கியமாக பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு செட் ஆகும். பார்ட்னர்னால் என்ன அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஜோடி. அது பார்த்தீங்கன்னா, ஏன் ஜோடி மஞ்சக்குருவி அந்த மாதிரி. யாருக்கு இனிமேல் புதுசாக சார் பிறக்க போகிறாங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல பிறந்திருப்பா சார், அவன் என்ன, நான் அவளை பார்க்க போகிறேன். பாருங்கள், 200% பார்த்துருவீங்க. நரசிம்மா படத்தில் வர மாதிரி அந்த ஜோதிடர் ஒன்றுன்னா சொல்லுவார், இன்றைக்கி உங்களுடைய காதலியை கடலுக்கடியில் பார்ப்பீங்க, இன்றைக்கி பிரிட்ஜுக்கு மேலே பார்ப்பீங்க, அப்படிங்கிற மாதிரிலாம் லைவ் அப்டேஷன் தான். நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் பார்த்துருவீங்க. அதே மாதிரி வெளியூர்களில் பணி செய்கிற எங்கள் கணவர் வந்து ஊருக்கு வந்துடுவாரா, அவர் இங்கே வந்து என் கூட இருப்பாரா, ரொம்ப நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம். அவர் கனடாலே அவர் காலம் போச்சு, நானும் ஒரு 3-4 வருஷமாக பிரிஞ்சிருக்கோம். கவலையப்படாதீங்க, 2 பேரும் ஒன்றா இருப்பீங்க. ஈதர் நீங்கள் அங்கே போயிடுவீங்க, அல்லது அவர் இங்கே வந்துடுவார். 200% நீங்கள் இனிமேல் சேர்ந்து இருக்கக்கூடிய பீரியட். கண்டிப்பா இந்த குரு காலகட்டங்கள்ல இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கும்? 100க்கு 110 மார்க் போடலாம். சூப்பராக இருக்கு. சுவாமிஜி, 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால், குருவுடைய ஜென்ரலாக 1 இயருக்கு ஒரு தடவை போகிற ஆள் அவர். அதனால் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இதில் என்ன விசேஷம்னா, கடகத்தில் அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதில் இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் இவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்கே இருக்கும்போது சனி மீனத்தில் இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போது மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது, இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால், சனி இந்த 1 வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது, இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க.
உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அதை நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி பூமதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா, குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குரு சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டுல இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம், குரு உச்சம் செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார், இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றுல ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடியெலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை வந்து அடித்து துருத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸ் பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு ஒரு அடி 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் அதுக்கு பிடிச்சது தவறல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லு பண்ணுறேன். என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு.
புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவர் முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா. இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.